அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பானதாக மோசமான பெயர்கள் அமைந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புரைதா இப்னுல் ஹுஸைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு கவர்னரை ஒரு ஊருக்கு அனுப்பினால் அவருடைய பெயரை கேட்பார்கள். அவருடைய பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் நபி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபியுடைய சந்தோஷம் நபியுடைய முகத்திலே தென்படும். நபி அவர்கள் அவருடைய பெயரை வெறுத்தால் அதன் வெறுப்பு நபியுடைய முகத்திலே தென்படும் என்று புரைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஊருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றால் அந்த ஊருடைய பெயரை பற்றி கேட்பார்கள். அந்த ஊருடைய பெயர் நபிக்கு விருப்பமாக இருந்தால் நபி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த சந்தோஷம் நபியுடைய முகத்திலே தென்படும். அந்த ஊருடைய பெயர் நபிக்கு பிடிக்கவில்லை என்றால் அதன் வெறுப்பும் நபியுடைய முகத்திலே தென்படக்கூடியதாக இருந்தது. இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோசமான கருத்துள்ள பெயர்கள் மிக வெறுப்பானதாக இருந்தது. அது மனிதர்களுடைய பெயராக இருக்கலாம், இடங்களுடைய பெயர்களாக இருக்கலாம், அல்லது கோத்திரங்களுடைய பெயர்களாக இருக்கலாம், மலைகளுடைய பெயர்களாக இருக்கலாம். பெயருடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபியுடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் நபியுடைய நிறைய ஹதீஸ்களிலே நல்ல பெயர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள். மோசமான பெயர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இகழ்ந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிஃபார் கோத்திரத்தை பற்றி சொன்னார்கள். கிஃபார் என்றால் மன்னிக்கக்கூடியவர்கள். கிஃபாருன் கஃபரல்லாஹு லஹா, கிஃபார் கோத்திரத்தாரை அல்லாஹ் மன்னிப்பானாக. வ அஸ்லம், அஸ்லம் என்றால் ஈடேற்றம் பெற்றவர்கள், சாந்தியானவர்கள். வ அஸ்லம் சாலமஹல்லா, அஸ்லம் கோத்திரத்தாரை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வ உசையா, உசையா என்ற ஒரு கோத்திரம் இருந்தது. உசையா என்றால் மாறு செய்யக்கூடியவர்கள். அஸதில்லாஹ வ ரசூலா, அவர்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்யக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பொழுது சுஹைல் இப்னு அம்ர் என்பவர் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய தரப்பினால் வருகின்றார். சுஹைல் என்றால் லேசாக்கக்கூடியவர் என்ற கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை விரும்பினார்கள். அவர் வந்தவுடன் சொன்னார்கள், லகது சஹுல லக்கும் மின் அம்ரிக்கும், உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக இலகுவாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பாட்டன் வாயிலாக ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவருடைய பாட்டன் சொல்லி காட்டுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்தேன். நபி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஹஸ்ன். ஹஸ்ன் என்றால் கவலையானவர், ஹஸ்ன் என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த சஹல், நீங்கள் கவலையுடையவர் கிடையாது, நீங்கள் இலகுவானவர் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், லா உகையிரு இஸ்மன் சம்மானிஹி அபி, என்னுடைய வாப்பா வைத்த பெயரை நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்னார். இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், அவர் சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக எங்களுடைய குடும்பத்திலே வாழையடி வாழையாக கவலையும் சஞ்சலமும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முவத்தா மாலிக்கிலே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதனிடத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், மஸ்முக், உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஜமரா. ஜமரா என்றால் நெருப்பு. இப்னு மன், யாருடைய மகன் என்று கேட்டார்கள். இப்னு ஷிஹாப், ஷிஹாபுடைய மகன். ஷிஹாபுடைய மகன் என்றால் எரிகொல்லி என்ற கருத்து. மிம்மன், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். மினல் ஹுர்கா, பற்றுதல், எரிதல். ஹுர்கா என்றால் எரிதல், பற்றுதல் என்பது. ஹுர்காவிலிருந்து வந்தவர். ஐன மஸ்கனுக், உன்னுடைய வீடு எங்கே இருக்கின்றது என்று கேட்ட பொழுது, பி ஹர்ரத்தின்னார், ஹர்ரத்துன்னாரிலே இருக்கின்றது. ஹர்ரத்துன்னார் என்றால் நெருப்பின் சூடு என்று சொன்னார். பி ஐயிஹா, அது எங்கே இருக்கின்றது என்று சொன்ன பொழுது, பிதாத்தி லவா, தாத்து லவாவிலே இருக்கின்றது. லவா என்பது ஒரு நரகத்துக்குரிய பெயராக இருக்கின்றது.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதிரிக் அஹ்லக் ஃபகத் இஹ்தரகு, உன்னுடைய குடும்பத்தை சென்று பார், அவர்கள் பற்றி விட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னது போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொன்னார்களோ அதே போன்று அவருடைய குடும்பத்திலே அப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, பேர்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் இடையில் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. நாம் பேர்களை தெரிவு செய்யும் பொழுது நல்ல சிறந்த கருத்துள்ள பேர்களை நாம் தெரிவு செய்வது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அது எமது குழந்தைகளுக்காக இருக்கலாம், நாம் ஆரம்பிக்கும் தொழிற்சாலைகள், எமது இடங்கள், எமது ஆஃபீஸுகளுக்காக இருக்கலாம். ஏதாவது ஒன்றுக்கு ஒரு பெயரை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் நல்ல பெயர்களை, தூர நோக்குள்ள கருத்துள்ள பெயர்களை நாம் தெரிவு செய்து வைப்பது அந்த காரியங்கள் மிகச் சிறப்பாக அமைவதற்கு காரணமாக அமைகின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலா என்ற இடத்துக்கு வருகின்றார்கள். கேட்டார்கள், இந்த ஊருடைய பேர் என்னென்று கேட்டார்கள். சொன்னார்கள் கர்பலா. சொன்னார்கள், கர்புன் வபலா உன், கர்புன் வபலா உன். கர்புன் என்றால் கஷ்டம், பலா என்றால் சோதனை என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த இடத்திலே வைத்துதான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல் முத்தலிபிடத்தில் வருகின்றார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி கேட்கின்றார்கள். அப்துல் முத்தலிப் கேட்டார், மன் அன்டி, நீ யார் என்று கேட்டார். சொன்னார்கள், இம்ரஅத்தும் மின் பனி சஅத், சஅத் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. சஅத் என்றால் சீதேவித்தனம் என்ற கருத்து. சொன்னார்கள், உன்னுடைய பேர் என்னென்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஹலீமா. ஹலீமா என்றால் பொறுமைசாலி, நிதானமானவள். இதை கேட்டவுடன் அப்துல் முத்தலிப் சொன்னார், பஹின் பஹின், லாஃபம் லாஃபம் தான், சஅதுன் வஹில்முன், சீதேவித்தனமும் நிதானமும் பொறுமையும் என்பது ஹாத்தானி ஹுல்லத்தான் ஃபீஹிமா கினா உத்தஹர். சொன்னார், இந்த இரண்டு குணங்களும் இது காலத்துடைய பெரும் செல்வம் என்று சொல்லி காட்டினார். அன்பானவர்களே, பேர்களுக்கும் பேர் சூட்டப்படக்கூடிய விடயங்களுக்கும் மத்தியில் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. அதனால் பேர் சூட்டப்படும் பொழுது நாம் சிறந்த கருத்துள்ள பெயர்களை நாம் தெரிவு செய்வது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பெயர் வைக்கப்பட்டது, முஹம்மத். முஹம்மத் என்றால் புகழப்படக்கூடியவர். இன்று உலகமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி கொண்டிருக்கின்றது, புகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் எதற்காக வேண்டி பெயர்களை தெரிவு செய்கின்றோமோ அந்த பெயருடைய கருத்துக்களை நாம் சிந்தித்து அந்த பெயர்களை வைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையை சிறப்பாக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.